4ஆம் கட்ட பணியாய் ஏற்கனவே பூமியில் இருந்த எரிபொருள்கள், வெடிபொருள்கள், மனிதனை அழிக்க பிறந்த சக்திகள் அனைத்தையும் அதே காற்றின் மூலம் ஒன்று போல் குவித்து அடுத்து அதை ஒரு 10 இடங்களில் குவிப்பார்கள். ஓ மனிதா, ஒன்று தெரியுமா? போன முறை உடுக்குதலில் மனித மலையை விட மனிதனை அழிக்க பயன்படும் ஆயுதங்கள், இரும்புகள், கத்திகள், குண்டுகள், பாம்புகள் போன்றவைதான் போன ஜென்மத்திலும் அதிகம். நம்ப கஷ்டமாக இருக்கிறதா? இப்போதும் அதைத்தானே செய்கிறாய். மனிதா, இன்றும் ஒரு அமெரிக்காவோ ஒரு ஜப்பானோ நினைத்தால் இந்த பூமியையே இருக்குமிடமில்லாமல் செய்ய முடியும். ஆனால் அதற்கு இன்னும் சிறிது நாள் இருக்கிறது. எனவே அந்த காலகட்டத்திற்கு மீண்டும் போவோம். அப்படி மனித ஒழிப்பு கருவிகளை நாங்கள் அன்று ஒன்று சேர்த்து ஒரு 10 இடங்களை தேர்வு செய்து குவித்து அதே மணல், ஜல்லி, கல்மலை பொழிந்து மனிதனை மூடும் சக்தி போல் 10 மடங்கு இறுக்கி அமுக்கி அதை எங்கள் ஆன்ம பலத்தால் மிதித்து அமுக்கினாலும் உள்ளே இருக்கும் ஒரே ஒரு பாம்பெடித்தால் இன்று அதுதான் எரிமலை. ஆக எங்கள் சக்தியும் மீறி வெளிப்படும் தீக்குழம்புகளை பல மைல்கள் தூரம் துப்பி மனித இனத்தையே அந்த இடத்திற்கு அண்டவிடாமல் செய்யக்கூடிய எரிமலைகள் எப்படி தோன்றின? மூடனே, உணர்ந்து கொள். இப்போதும் நீ நினைத்தால் அடுத்த ஒரு ஜென்மம் என்று இருந்தால் இல்லை என்பது ஆணித்தரமான ஒன்று என்பது வேறு விஷயம். அப்படியே இருந்தால் என்ற கற்பனையில் சொல்கிறேன், மீண்டும் எரிமலைகளை உருவாக்காதீர்கள். எனவே ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் தூக்கி எறிய சொல்கிறேன். செய்வாயா? எந்த நாட்டின் அதிபருக்கு இந்த தைரியம் உண்டு?